பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனலில் எங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். நம் கர்த்தருக்கு நிகரான தேவன் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரே நாமத்துடைய கடவுள்னு சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு. அவர் வல்லமையுள்ள தேவன், மகத்துவம் நிறைந்தவர், அற்புதங்களை செய்கிறவர். அவர் அன்றைக்கு மாத்திரம் கிடையாது, இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்து தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து ஒரு பாடலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு நிகரானவர் யாருன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செய்து சொல்ல. கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வான பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். செய்து சொல்லாம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாத உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இப்படி செய்து சொல்லலாம். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் நம்முடைய இயேசுவுக்கு நிகரான ஒரு உரிமை கிடையாது. ஏன்னா அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்தில் கூட நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 நாளாகவும் 29வது அதிகாரம் 12வது வசனம். 1 நாளாகவும் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும்
நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். அதில் இந்த நாளிலே கூட எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா, அல்லது என் வாழ்க்கை இப்போ இருக்கிற சூழ்நிலை காட்டணும் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையோடு காணப்படலாம். அல்லது எதிர்காலத்தை குறித்த கவலையில் ஏன்னா வியாதி தொடர்ந்து இருக்கிறதுனால, ஒரு சரீரத்தில் இந்த பலவீனம் தொடர்ந்து இருப்பதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கவலைக்குள் நம்ம இருக்கலாம். ஆனால் வசனம் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். நம்ம ஆராதிக்கிற இயேசுவின் கரத்தினால் நம்ம மேன்மைப்படுத்த, நம்ம ஆசீர்வதிக்க, நம்ம வியாதியில் சுகமாக மாறுவதற்கும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும், இப்போ இருக்கிற குறைவுள்ள சூழ்நிலை மாறி நிறைவுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து போவதற்கு அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வேதாகமத்தில் நிறைய உதாரணங்கள் நமக்கு தெரியும். நமக்கு தெரிந்த சின்ன ஒரு சம்பவம் என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில் அவங்க எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டவங்களாக இருக்கும்போது உலகத்துக்கு அவங்கள பெருசாக தெரியவே தெரியாது. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவங்க மீது இருந்ததுனால இன்றைக்கி இஸ்ரவேல் என்பது ஒரு தேசமாக இருக்குது. அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் அவங்க அநேக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாங்க. அந்த வாக்குத்தத்தம் அவங்க மீது இருந்ததுனால அவங்க தேவனை தரிசித்தார்கள். தேவன் அவர்கள் முன்பதாக வைத்து நிறைய ராஜ்யங்களை தோற்கடித்தார். இவர்கள் நிறைய வெற்றியை பார்த்த ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நமக்கு நல்லாவே தெரியும். அதே போல் இன்றைக்கி பிதாவின் வாக்குத்தத்தங்கள் இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு செய்வேன் என்று நிறையா வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்ம வாக்குத்தத்தின் சந்ததிகளாக இருக்கிறோம். வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடினால இன்றைக்கு நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை நிச்சயம் வாழ முடியும். நம்ம மேன்மைப்படுத்த இயேசுவினால் கொடுங்க. ஏன்னா உங்கள் மீது வாக்குத்தத்தம் இருக்குது. பிதாவின் வாக்குத்தத்தமாக பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியார் நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நடத்துவார். நம்ம செய்வது உடனே அவர் மீது விசுவாசமாக இருப்போம். எவ்வளோ சூழ்நிலைகள், மோசமான காற்று, பலவீனங்கள் வந்தாலுமே அவர் மீது நம்ம உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்போம். அந்த நம்பிக்கையானது நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கணும். ஜெயம் என்று வசனம் சொல்கிறபடி நம்ம ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நிச்சயம் வாழ முடியும். நம்ம மறந்துட வேணாம், எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தினால் ஆக, நம்முடைய தேவனால் நிச்சயம் ஆகும். நம்முடைய தேவன் நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நம்ம வைப்பார். நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்ம கிருபை சேரா ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்து நம்ம பெருகச் செய்ய ஆண்ட வல்லவராகவே இருக்கிறார். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நீங்கள் பேசுகிற இந்த வார்த்தைக்காக நன்றி. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆண்டவரே அப்பா சோதனங்க தாவேஸ். அப்போ இன்றைக்கு எங்களை குறித்து ஒன்றுமே தெரியலாலும் ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வாதம் மாற்றுகிறதுக்காக உங்கள் எங்களோட பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை தேற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டு. ஒவ்வொரு நாளும் கிருபையினால் மறைச்சு நடத்துறதுக்காக நன்றி. இந்த நாளில் எல்லா பலவீனத்தையும் விலக்கி கொள்ளுங்க அப்பா. தேவ பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும் அப்பா. நாங்கள் போகையிலும் வருகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கின்ற தகப்பன் இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரும் அந்த பிரசனத்தை உணரட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அப்பா. தேவைகள் சந்திக்கப்பட்டு இந்த நாளில் எதிர்பார்த்துக்கிற முடிவுகள் இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக ஆண்டவரே அப்பா. இவங்க விரும்புகிற காரியங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. சோதனை கத்தா உங்களுடைய நாமத்தினால் எல்லாமே ஆகும் ஆண்டவர் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய நாமத்தினால் எல்லாமே ஆகும். தேவரே சகலமும் செய்ய வல்லமில்லவர். கத்த செய்ய நினைத்து தடை செய்ய ஒருவராலுமே முடியாது. உங்கள் வல்லமில்ல கரம் எங்களுக்காக செய்து முடிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் ரட்சிப்பின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, விடுதலை நாளாக எங்களுக்கு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலப மறவாதே ஆமென். God bless you.